கடகராசி அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திரைப்படம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஹீரோ அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. கடைசி நேரம் அந்த தூக்கில் அவரை மாட்டியாச்சு. அந்த இழுக்க போறா, இழுத்தா முடிஞ்சது கதை. அந்த டைமில் ஒரு ஆர்டர் வரும், இவருக்கு தூக்கு தண்டனை கேன்சல் பண்ணியாச்சு, குடியரசுத் தலைவர்கிட்டருந்து வந்துடுச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த தூக்கு தண்டனையிலேருந்து அவர் விடுவிக்கப்படுவார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலம் இவரை கஷ்டப்படுத்தியாச்சு, ப்ரிசனில் ஜெயிலில் போட்டாச்சு, அதனால் காம்பன்சேஷன் கொடுக்கணும், இவர் நிரபராதி, அதனால் இவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன். அஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்தது, அஷ்டம சனி முடிய போகிறது, 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்படி குருவுடைய வீட்டில் அவர் இருக்காரு. அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நிரபராதி அப்படின்ற பெயரை கொடுத்து, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்து, அதனால் ஸ்டேட்டஸை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல கௌரவம் அந்தஸ்து எல்லா பலனையும் கொடுக்க போகிறது. 9ஆம் இடத்துல சனி வரக்கூடிய இந்த சமயம் நேரடியாக மிகச்சிறந்த பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அஷ்டமத்திலிருந்து விடுபடுறதுனால நீங்கள் பட்ட கஷ்டத்திலேருந்து மீண்டு வரீங்க இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு பலனாக உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நாள் பட்ட அந்த அனுபவம், கஷ்டங்கள், படிப்பினை, அதை கொண்டு நீங்கள் பலனை அடைய போகிறீர்கள். என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நோய் இருந்தால் மீண்டு வரலாம், கடன் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம், பெரிய ஸ்கூலில் பெரிய காலேஜில் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க, கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, படிப்பு ஏறலை, இதுக்கப்புறம் படிக்க முடியும். படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வயது அந்த கல்லூரி பருவத்துக்கு வரும்போது தீய பழக்கத்திற்கு ஆட்பட்டுட்டீங்க, மீண்டு வர முடியல, இப்போ மீண்டு வர முடியும். உத்தியோக ரீதியாக பிரச்சனை சரியாகும். பொதுவாக அந்த ஆயுள் பற்றி பயம் இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நம்ம இருப்போமா, நம்ம இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் பயந்தீங்க, கேட்டிருக்கீங்க, இதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க. அந்த ஆயுள் பயமானது உங்களுக்கு விலக போகிறது. இப்படியாக இந்த சனி பயிற்சி அற்புதமான பலனை தரும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, 9ஆம் இடத்திற்கு சனி வரார். 9ஆம் இடம் சொன்னால் குருஸ்தானம், பித்திருஸ்தானம். அதனால் அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும், குருவை வழி தொடரணும். குரு என்ன வழியை காட்டுறாரோ அந்த வழியில் நீங்கள் போகணும். எதை செய்கின்றாரோ, டூஸ் அண்ட் டோன்ஸ், எதை வேண்டான்றாரோ அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். மேலும் மகான்களை சென்று தரிசிக்கணும். குரு மகான்களை வழிபாடு செய்யும் போது இந்த சனிப்பயிற்சி பாக்கியமாக இருக்கும்.